ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையே. ஆண்டவரே, அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படி உங்களை தேட வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தார். எங்களுடைய நாளின் தசம பாகத்தை கொடுக்க வந்திருக்கிறோம். நீர் கேட்ட ஒரு மணி நேரமாவது செபிக்க கூடாதா என்ற உம்முடைய கோரிக்கையை நிறைவேற்ற அரை மணி நேரமாவது உடைய பாதத்திலே காத்திருக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே, உதவி செய்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதிகாலை உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே என்ற பாடலை நாம் பாடுவோம். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பன்னே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 என்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் எந்த இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கைகளை உயர்த்தி நிற்க பலனில்லை. யோசுபாத்தை போல, மோசே போல ஆண்டவரே, இந்த ஏராளமான ரவிதிமில கூடி வந்திருக்கிற அமலேக்கர்களை அழிக்க பலன் தாங்க. கானானிய பெண்ணை போல கதருங்க, தன் மகளுக்காக கதருங்க. கண்ணீரோடு விதைங்க, கம்பீரத்தோடு அறுப்பீங்க.
தம் மகனுக்காக மகளுக்காக ஏங்கி வந்த தகப்பனுக்காக ஆண்டவர் மனதுருகினது போல நமக்காகவும் மனதுருகிற கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பொழுது நாம் பிழைப்போம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை பிழைக்க பண்ணுங்க. குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியத்தை, வேலை இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பை, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிங்க. நீட் போன்ற எக்ஸாமுக்காக கல்லூரியில் படிப்பில் பள்ளியில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுங்க. நல்ல செய்தி வரும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தோல் வியாதிகள், கட்டிகள், கேன்சர், கிருமிகள் மறையட்டும். எல்லா விவாகரத்துகள் மாறட்டும். எல்லா கருத்து வேறுபாடுகள் களையப்படட்டும். தந்தை, மகன், பிள்ளைகள், பெற்றோர், தகப்பன், தாய், பேர பிள்ளைகள் என்று ஆசீர்வாதமாய் வாழ்கிற கிருபையை தார். வீடு வாசல் ஏற்படுத்தி தார். நல்ல வாழ்க்கையை தந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த போன வாரம் சனிக்கிழமை அந்த கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, 48 மணி நேரம் ஆயிடுச்சு, எனக்கே தெரியல. மோசே அந்த கண்மலை கற்பாறை மேலே அவன் அடித்தான், தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆனால் கர்த்தரோ பேச சொன்னார். அதனுடைய முடிவு நான் உங்களுக்கு சொல்லலை. நான் ஒரு சின்னதாக சொல்லிட்டு நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு கடந்து போகிறேன். 2 அடி ஏன் அடித்தான் அப்படின்ற கேள்விக்கு தீர்க்கமான எந்த பதிலும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய பதில் என்னன்னா, கண்மலை கிறிஸ்து. அது நமக்கு புதிய ஏற்பாட்டிலே கொரிந்தியரில் நாம் வாசிக்கிறோம். நம்ம அடித்தா அதிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். ஆனால் 2 முறை ஏன் அடிக்கிறாங்க? அதனுடைய சித்தாந்தம் நமக்கு தெரியல, விளங்கலை. அது உங்களுக்கு ஏதாவது விளங்கினா கொஞ்சம் தயவு செய்து எனக்கு எழுப்புங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்பின காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டவரோட பேசணும். அவர் நம்மோடு கூட பதிலினாலே பேசுவார். நம்ம கேட்டால் அவர் கொடுப்பார். கண்மலையாகிய கிறிஸ்து அதற்காக தான் வந்திருக்கிறார். எனவே மோசே பேசினா ஒருவேளை ஆண்டவர் இன்னும் அந்த மக்களுக்கு கண்களுக்கு முன்பாக அவனை பெரியவனா உயர்த்திருப்பார். அவன் கானானுக்குள்ளே பிரவேசித்திருக்க முடியும். பேசாமல் இருந்ததுனாலே, அவன் நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன் நினச்சதுனாலும் மாத்திரமல்ல, கோபம் எல்லாவற்றுக்கும் வேறா இருக்கிறது. இந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டா நிச்சயமாகவே அந்த கானானுக்குள்ளே நாம் போவோம். கோபம் அதிகமாக இருந்தால் அது பல விதமான முடிவுகளை கொண்டு வரும். சரி, இந்த விஷயத்தை கற்றுக்கினீங்க, அது போதும். இன்னைக்கு மார்க்கு 3ஆம் அதிகாரம் 3rd chapter, அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சும்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். மறுபடியும் என்ற வார்த்தை வரும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வழக்கம், அவருடைய 33 ஆண்டு காலம் ஒரு ஜெப ஆலய வழிபாட்டையும் அவர் தவறவிட்டதாக நமக்கு சரித்திரம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதில் நாமும் ஒரு ஜெப ஆலய வழிபாட்டை கூட நாம் தவறவிடவே கூடாது. ஏனென்றால் என்றைக்கு ஆண்டவர் நம்மை எழுப்புவார் என்று யாருக்கும் தெரியாது. அவருடைய நாள் ஒன்று உண்டு. அந்த நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவரவர்களுக்கு குறிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார், வார்த்தை அனுப்புவார், தொடுவார், பிசாசை விரட்டுவார், வியாதிகளை குணமாக்குவார், நோய்களை குணமாக்குவார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிப்பார், பெயர் சொல்லி அழைப்பார். அது உங்களுக்கான செய்தியாக இருக்கும். நீங்கள் அன்னைக்கு ஆப்செட் ஆகிட்டிப்பின்னா கர்த்தர் அந்த செய்தியை அவர் கொடுக்காமலே திரும்பி போவார். எனவே முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்ம ஒவ்வொரு ஓய்வு நாளையும் நாம் ஜெப ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு மீட்டிங்கும் நாம் கடந்து கொள்ள வேண்டும். அங்கே சூம்பின கை உடைய மனுஷன் இருந்தான். பாருங்க, அவனுக்கு
ஒரு வலது கைன்னு ஒரு ஒரு காஸ்பல்ல சொல்லுது. அது எங்கன்னு கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இங்க ஒரு சும்பின கை அப்படின்னு இருக்கும். ஒரு ஆக்கியோன் வலது கைன்னு எழுதுவாரு. அவர் யாருன்னு வேணா நான் முடிவுல சொல்றேன். அவன் இருந்தான். இயேசு அவனை கொண்டு வந்து நிறுத்தி, அந்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்றார். இது ஒரு பாசிட்டிவ் ஸ்பீக்கிங் மெத்தடாலஜி. கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ அந்த ஓரத்துல நின்று கொண்டிருந்தது போதும். நீ சூம்பின கை ஆக இருந்தது போதும். நீ மறைவாக வாழ்ந்தது போதும். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாரும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை, விருப்பம். இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், நன்மை செய்வதும் ஜீவனை காப்பதும். ஆண்டவர் நன்மை செய்கிறவராகி சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு மண்டே பிப்ரவரி 2ஆம் நாள் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தெய்வ செய்தி என்னன்னா, நீங்க எழுப்பப்படுவீங்க, எழும்புவீங்க. நீங்க எந்த சூழ்நிலையில விழுந்து கிடந்தாலும், யோசேப்பு குழியிலே போட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் இந்த 48ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கப்படுது, ஆதியாகமத்துல, நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக மாற பண்ணினார். அதே மாதிரி தாவீது வாழ்க்கையிலும் கூட அவன் தகப்பன், தாய், அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமையே செய்தார்கள். ஆனால் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆடுகளுக்கு பின்னாக அவனுடைய அங்கலாய்ப்பையும் நிந்தையும் பார்த்து அவனை உயர்த்தி அரியணையிலே அமர பண்ணினார். தானியேல் லோ ஸ்டேட்டிலிருந்து அவனை கர்த்தர் உயர்த்தி சிங்காசனத்திலே அவர் அமர பண்ணினார். இன்னைக்கு காலையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையான செய்தி, அதாவது சங்கீதக்காரன் சொல்வது போல, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். இந்த நன்மை என்ற வார்த்தை வேதாகமத்திலே பல இடங்களிலும் வந்து 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 நம்மை உற்சாகப்படுத்தும். ஆண்டவர் நன்மை செய்வார். ஆண்டவர் நன்மையானதே செய்வார். ஆண்டவர் செய்தால் எதுவும் நன்மையாகவே இருக்கும். அதுல தவறு இருக்காது, தீமை இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க போகிற பாதை உங்க பார்வைக்கு அது தீமையான பாதையாக, தீயவர்கள் நினைந்த பாதையாக, அல்லது தீயவர்கள் கூடாரமாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் நிற்பாரானால் அது நன்மையாக மாற்றுவார். உங்களை அழிக்க பலவிதமான வாதைகளும் கொள்ளை நோய்களும் உங்களை வந்து, அல்லது பல விதமான பிசாசின் போராட்டங்களும் மரணங்களும் வந்து உங்களை ஆட்கொள்ள வரலாம். ஆனால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன சங்கீதக்காரன், அவனோடு கூட நாமும் சேர்ந்து சொல்வோம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் நன்மை செய்கிறது மாத்திரமல்ல, நாம் ஜீவனையும் காக்கிறவர். பிப்ரவரி மாதம் உங்களுக்கு குட்னஸ் அண்ட் மர்சி ஷெல் ஃபாலோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை உங்கள் மனதில் ஏற்றிக்கொள்ளுங்க. உங்கள் நிலைமை எப்படின்னா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை செயலாட்டாமல் செயலிழந்து போயிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளின் திருமணம் தடைப்பட்டு இருக்கலாம். குழந்தை பேறு இல்லாமல் இருக்கலாம். வேலை இல்லாமல் இருக்கலாம். உயர்வு இல்லாமல் இருக்கலாம். வருமானம் இல்லாமல் இருக்கலாம். கேன்சர், ஸ்ட்ரோக்கு போன்ற வியாதிகளிலே நீங்கள் இருக்கலாம். அல்லது பலவிதமான கண்ணீர் மத்தியில, தோல்வியின் மத்தியில, இழப்புகள் மத்தியில, பயங்கள் மத்தியில, நடுக்கங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு வருகிற ஒரு பாசிட்டிவ் செய்தி என்னன்னா, ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் நிற்பாருன்னா உங்களை எழும்பி நிற்க வைப்பார். எழும்பு, நம்ம ஏசாயால வாசிக்கிறோம், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் எப்பொழுதும் அவர் நம்ம உட்கார வைக்கிறதும் இல்லை, படுக்க வைக்கிறதும் இல்லை, குழியில இறக்கிறதும் இல்லை, மண்மேடையாக மாற்றுகிறதும் இல்லை. என் ஆண்டவர் எப்பொழுதும் நன்மையானதையே செய்கிற கர்த்தர். எல்லார் கண்களுக்கு முன்பாக எப்படி அவன்
உதாசீனப்பட்டு ஒரு ஓரத்துல ஜெப ஆலயத்துல நின்று கொண்டிருந்தவனை அவர் கண்கள் தேடி கண்டுபிடிச்சு, அவன் கேட்காமலேயே, அவன் அழாமலேயே, அவன் ஜெபிக்காமலேயே அவனை கொண்டு வந்து நடுவிலே நிறுத்தி, அவன் கையை மறுக்கையை போல மாற்றி, அவன் வலது கையை மறுக்கையை போல மாற்றி கொடுத்தார்ல, உங்க வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிதான் லூக்கா 13ஆம் அதிகாரத்துல அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்த பொழுது 18 வருடமாய் கூனியா இருந்த ஒரு பெண்ணை அவர் கண்டார். கண்ட மாத்திரத்திலே அவர் தமிழத்திலே அழைத்து அவள் மேல் கைகளை வைத்தார். அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். நீங்க எந்த இடத்திலும் அவள் ஜெபித்தாள், அவள் கேட்டாள், உள்ள ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவரிடத்துல கேட்டார். அந்த சமயத்துல அந்த நிமிடத்துல ஆண்டவரிடத்துல கேட்டாள் என்று எழுதப்படவில்லை. அப்படியே இந்த சூமின கைவிடியவன் கூட அந்த நிமிடத்துல ஆண்டவரை கேட்டான். ஒருவேளை ஜெபத்துல கர்த்தரை நோக்கி முறையிட்டு இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு நேரம் வந்த பொழுது அவளை எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணின கர்த்தர் உங்களையும் எழும்பி நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் தலைகள் உயரும். யோசேப்பு சிறையில் இருக்கும் பொழுது 2 ராஜாவின் சேவர்கள் கனவு கண்டு அவனிடத்தில் சொன்ன பொழுது அவன் சொன்னான், பானபாத்திரன் காரணத்தில் சொன்னான், உன் தலை உயர்த்தப்படும். எஸ், இன்றைக்கு இன்னொரு நிகழ்ச்சி ஆவியானவர் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொர்தெகாயை கொலை பண்ணும்படியாய் ஆமான் திட்டம் பண்ணினான். ஆனால் அவனுடைய திட்டத்தெல்லாம் அவமாக்கி ஒரு எஸ்தரை கொண்டு மொர்தெகாயின் தலையை உயர பண்ணினார். மொர்தெகாயின் தலைக்கு வைத்த அந்த தூக்கு மர கயிறு அது ஆமானின் கழுத்துக்கு போயிற்று. அப்படி உங்களுக்கு தீங்கு செய்கிற நினைக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில அந்த தீங்கு அனுபவிச்சு அவங்க இந்த உலகத்துல இல்லாமல் போவத நீங்க கண்களிலே பார்க்க போறீங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. பல விதங்களிலே இந்த அற்புத சுகமளிக்கிற பாசிட்டிவான செய்தியை தடுக்க நிறைய பரிசெயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீட்டில் நன்மையே நடக்கக்கூடாது என்று பிசாசு காத்து கொண்டிருக்கிறான். நம்ம சகோதரன் இவன் வளர்ந்துடவே கூடாது என்று காத்து கொண்டிருக்கிறான். நம்ம நண்பர்கள் ரொம்ப ஒட்டி பிறந்த நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு வீடு வாங்க வேண்டாம், அவ்வளவு பொறாமை, அவ்வளவு வன்கண், எதையும் வளர்ந்துடக்கூடாது, அவன் அப்படியே கீழேயே இருக்க வேண்டும், அவன் அழிந்து போக வேண்டும் நினைக்கிற கூட்டத்தின் மத்தியில என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன? நான் உன் தலையை எப்படி யோசிப்பின் தலையை உயர்த்தினாரோ, எப்படி மொர்தெகாயின் தலையை உயர்த்தினாரோ, எப்படி பார்வோனின் வேலைக்காரர்களில் ஒருவனாகிய பானபாத்திரன் தலையை உயர்த்தினாரோ, எப்படி தாவீதின் தலையை உயர்த்தினாரோ, எப்படி தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தலையை உயர்த்தினாரோ, யோபு தலை கவிழ்ந்து நின்றான். அவனுக்கு ஏற்பட்ட போராட்டங்களில அவனால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த ஆயக்காரன் கதறி கதறி அழுதான், தலை குனிந்து அழுதான், தூரத்தில் என்று அழுதான். ஆண்டவரே, உம்முடைய பிரகாரங்களில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி கதறின பொழுது கர்த்தர் அவனல்ல இவனே என்று சொல்லி இவன் தலையை அவர் உயர்த்தினார். இன்றைக்கு சிறுமைப்பட்டுப்பட்டிருக்கிற நீங்க, வேதனையோடு கண்ணீரோடு நிற்கிற நீங்க, அழுகையின் பள்ளத்தாக்கில் போய் கொண்டிருக்கிற நீங்க, சஞ்சலங்களில் மத்தியில இருக்கிற நீங்க, தோல்விகளில் மத்தியில இருக்கிற நீங்க, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற நீங்க, ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காம இந்த உலகத்திலே அழுகையோடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க, இன்னைக்கு பாசிட்டிவான ஒரு செய்தி. பிப்ரவரி மாதம் எழும்பு, நில், உனக்கான பதில் அற்புதம் வந்திருக்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எல்லாரும் பூரிப்படைகிற வரை கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபம் செய்யலாம். அன்புள்ள ஆண்டவரே,
இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை நேசிக்கிறாங்க, அதிகாலை ஜெபத்தில் பங்கு பெறுறாங்க, நிறைய பேர் உற்சாகமாக கொடுக்குறாங்க. அவங்களுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு கொடுத்தவங்க என்னைக்கும் குறைந்ததாகவோ அல்லது வெறுமையாய் போனதாகவோ அல்லது ஜெபம் கேட்கப்படாமல் இருந்ததாகவோ அல்லது வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்ததாகவோ சரித்திரமே இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆரம்பித்த ஊழியம், நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்க. மாத்திரமல்ல, இந்த நாளிலே ஏக்கத்தோடு நான் சொன்ன சில வார்த்தைகள் அது எல்லாருக்கும் பொருந்தமான ஒரு வார்த்தைகள். அந்த வார்த்தைகளின் வழியாக வேதனையோடு கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பாசிட்டிவாக சொல்லுங்கள், நான் இருக்கேன். எழுந்துரா, எழுந்துரு, நான் இருக்கிறேன். மகளே எழுந்துரு, நான் இருக்கிறேன். மகனை எழுந்துரு, நான் இருக்கிறேன். தகப்பனை எழுந்துரு, நான் இருக்கிறேன். தாயை எழுந்துரு, நான் இருக்கிறேன். படிக்கிற பிள்ளையே எழுந்துரு, நான் இருக்கிறேன். வேலை இல்லாத பிள்ளையை நீ எழுந்துரு, நான் இருக்கிறேன். குழந்தை இல்லாத மகளே நீ எழுந்துரு, நான் இருக்கிறேன். நான் உனக்கு வேண்டிய அற்புதத்தை நான் செய்வேன். உன்னை எல்லார் மத்தியில சபை நடுவேன். உன்னை நான் நிறுத்தி அழகு பார்ப்பேன். உன் தலையை நிமிர்த்துவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. God bless you. God bless you.